அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தமிழகத்தையே உலுக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோவில் ஒப்பந்த காவலாளி அஜித் குமார் அப்படிங்கிறவர் போலீஸ்காரங்களால் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு அடித்தே கொல்லப்பட்டிருக்கார். 29 வயசான ஒரு பையனை நகை திருடிட்டான் அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக கூட்டின்னு போய் அவனை அடித்தே கொண்டுட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது விசாரணைக்கு எப்படி விசாரிப்பாங்க, அதாவது மோட்டிவே பார்த்திங்கன்னா கொலை செய்யணுங்கிற மோட்டிவ் மாதிரி தான் தெரியுது. அதாவது அதுக்கு ஒரு வீடியோ வேறு வெளியாகிருக்கிறான், அடிக்கிற வீடியோ. நீதிபதியே பார்த்து அரண்டுட்டார். இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்க, ரத்தம் சத புத்தி நாடி நரம்பு எல்லாத்துலேயும் ஒரு கொலை வெறி ஊறி போனவங்களால தான் இந்த மாதிரி அடிக்க முடியும்னு ஒரு படத்தில் சொல்லுவோம். அந்த மாதிரி அடியன்னு அடித்து கொன்னே போட்டிருக்காங்க ஒருத்தனை கூட்டின்னு போயிட்டு. பார்த்திங்கன்னா மனுஷனை அதாவது காட்டில் மிருகங்கள் தான் பார்த்திங்கன்னா ஒரு புலி மானையோ இதையோ வேட்டையாடுது அப்படின்னா பார்த்திங்கன்னா கழுத்தை கடிக்கும். அது நம்ம பார்த்தாலே நமக்கே ஒரு மாதிரி பதப்பதைப்பாக இருக்கும். அப்படிங்கும்போது ஒரு மனுஷனை மாட்டை அடிக்கிற மாதிரி கொலவெறியோடு அடிக்கிறத பார்த்தோன்னா உண்மையிலே சாதாரணமான உள்ள வீக்கான இதே உள்ளவங்கெல்லாம் பார்த்தாங்கன்னா ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அந்த மாதிரி ஒரு மனுஷனை போட்டு சக மனுஷனை போட்டு, அதுவும் ஒரு பையனை இந்த அடி அடிப்பாங்கன்னா பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டு பார்த்து டாக்டர்களே அதாவது டாக்டருக்கு மட்டும் இல்லை, நீதிபதியே அரண்டு போய் நிற்கிறாங்களாம். இப்படியா இருக்கும்? அதாவது ஒரு எதிர்கட்சி தலைவருங்கிறவர் சொல்கிறாரு இது கொலை தான் அப்படின்றாரு. அதாவது எப்படி இருக்குன்னா, நம்ம நாடு போகிற போக்கு எங்கே இருக்குது? நம்ம நாகரிகம் எந்த ஒரு நாகரிகத்தில் இருக்கோம்? நம்ம என்ன காட்டு மிராண்டிகளா? நம்ம நாகரிகம் எப்படி வளர்ந்து போயிட்டுருக்குது. அங்கங்கே ஒவ்வொரு நாடுகளையும் மரண தண்டனைங்கிறதே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் இது பண்ணிகிட்ருக்காங்க. வளைகுடா நாடுகளில் தான் இன்னமும் மரண தண்டனை இது பண்ணிகிட்ருக்காங்க, எடுக்காமல் வச்சுருக்காங்க. மற்ற நாடுகள்லாம் மரண தண்டனைங்கிறதே கிடையாது, அதுவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது ஒருத்தனை அடித்தே கொல்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய கொடூரமான விஷயம். அதுவும் அந்த அடிக்கிறவங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு முன்னாடி இருக்கிறவங்க ஒரு மனுஷனை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்க வேண்டாம், ஒரு வெறி. இப்போ அந்த அளவுக்கு வெறியோடு இருப்பாங்க அவங்க. அது மட்டும் இல்லாமல் அதை மாற்றுறதுக்கு வேறு அவங்க ட்ரை பண்ணுறாங்களாம். இன்னும் மட்டும் இல்லாமல் பேரம் வேறு பேசுகிறாங்களாம். அந்த செத்துப்போன பையனோட குடும்பத்தோட பேரம் பேசுகிறாங்களாம். அப்போ எவ்வளோ தூரம் அவங்க ஒரு கொடூரமான ஒரு ஜென்மங்களாக இருப்பாங்க. அவங்கள மனுஷன்னு சொல்லவே முடியாது. அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாடு பூரா இதை பேச்சு. அவங்களுக்கு ஒரு சரியான நியாயம் வேணும் அப்படின்னா, அந்த அடித்தவங்க அவ்வளோ பேரையும் பணி நீக்கம்ங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்கள ஆயுசு முழுவதும் அவங்கள ஜெயிலில் போடுறது தான் அவங்களுக்கு சரியான தண்டனையாக இருக்க முடியும்.